பிரேக்ஃபாஸ்ட் இல்லை காலை உணவு சாப்பிடணுமா டாக்டர்? எஸ்பெஷலி யங் ஜென்ரேஷன் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்றாங்க. இஸ் இட் பிரேக்ஃபாஸ்ட் ரியலி எசென்ஷியல்? வாங்க பார்ப்போம். நான் உங்க டாக்டர் நாகேந்திரா பேசுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட்டுங்க. ஏன்னா ஈவினிங் 7:30 8க்கு மேல நீங்க சாப்பிட்டுட்டு படுக்கும்போது கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 11 மணி நேரம் உங்க வயிறு காலியா கிடக்குது. அதனால உங்களுக்கு எந்திரிச்ச உடனே எனர்ஜி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நைட்டு வந்து உங்களுக்கு செரட்டோனின் பிரெயின்ல நிறைய இருக்கும். அதனால நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒர்க் பண்றதுக்கு கார்டிசால் லெவல்ஸ், அட்ரினலின் லெவல்ஸ் அதிகமாகிறதுனால மெட்டபாலிசம் ஹைக் ஆகும்போது கண்டிப்பா உங்க உடம்புக்கு ஹை எனர்ஜி லெவல்ஸ் தேவை. தேர்ட் பாயிண்ட், பிரேக்ஃபாஸ்ட் நீங்க சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வயிற்றுல இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உங்க வயிற்றை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அஃப்கோர்ஸ் இது உடனே நடக்காது. ஸோ அன்னெசரியா அல்சர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு நீங்களே வந்து ஒரு காரணமா நிற்பீங்க. ஸோ இந்த 3 காரணத்தினால பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட ப்ராக்டிஸில் நிறைய அசிடிட்டி பேஷண்ட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவங்க தான் இருக்காங்க. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை பண்ணி கோயிலுக்கு வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு முடிச்சு வரதுக்குள்ள சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூசாரி வந்து கையில் பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போதான் கொஞ்சமாக கொடுக்குறோம். அப்பெல்லாம் நிறைய தொன்னையில் கொடுப்பாங்க. ருசி ருசியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் புளியோதரை, தயிர் சாதம், வெண்பொங்கல், ஸ்வீட் பொங்கல், சுண்டல், இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுடுவாங்க காலையிலேயே. ஸோ இப்படி அவங்க காலையில் சாப்பிட்றதுனால நம்ம பாப்புலேஷன் எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது. கிளாசிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மெயின் டிஷ் கம்மி, சைட் டிஷ் அதிகமாக வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிங்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் தேவை.